இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இதன் பொருள், நாம் பாவத்தில் ஆழமாக இருந்தபோதும் தேவன் நம்மை நேசித்தார். அவருடைய அன்பு நமது பரிபூரணத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது. பைபிள் கதை. இயேசு ஒரு இளைஞனின் கதையை சொன்னார். அவன் தன் சொத்தை சீக்கிரமாக கேட்டு தன் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறி பாவமான வாழ்க்கையில் தன் பணத்தை எல்லாம் வீணடித்தான். அவன் மிகவும் மோசமான நிலையில் இருந்தபோது தன் தந்தையிடம் திரும்பி சென்று ஒரு வேலைக்காரனைப் போல நடத்தும்படி வேண்டிக் கொண்டான். ஆனால் கோபம் அல்லது நிராகரிப்புக்கு பதிலாக அவரது தந்தை அவரிடம் ஓடி அவரை கட்டி பிடித்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு விருந்து வைத்தார். தனது தொலைந்து போன மகன் திரும்பி வந்தான். தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். நாம் மனந்திரும்பும்போது தேவன் வெறுப்புடன் அல்ல, மாறாக மன்னிப்புடன் செயல்படுகிறார் என்பதை இந்த கதை காட்டுகிறது. ஜெபம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நான் பாவம் செய்தாலும் என்னை நேசித்ததற்கு நன்றி. நான் தவறு செய்கிறேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் உமது கருணை என்னை உயர்த்துகிறது. உம்மிடம் இருந்து என்னை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து நான் விலக உதவும். உமது சத்தியத்தில் நடக்க எனக்கு கற்றுக்கொடும். உமது அன்பு என்னை ஒருபோதும் கைவிடாது என்பதை எனக்கு நினைவுபூட்டும். என் பாவங்களுக்காக மரிக்க இயேசுவை அனுப்பினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.